பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அல்லது விஜய் இவர்களுக்குள்ளதான் போட்டி, எங்கள் தலைவர் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் மன்ற விஜய் கட்சியினுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க தலைவருக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின்லாம் உணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பிமார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா நீங்களாம் இப்பதான் வரீங்க. தம்பி விஜய் அவர்களும் இப்பதான் அரசியலுக்குள்ள அப்படியே வராரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் சினிமா துறையை சார்ந்தவர் தான். சினிமா படத்துல நல்லா நடிப்பார் அவரு, அவ்வளவுதான். அரசியல் வேறு, சினிமா வேறு. இதை முதல்ல தம்பிமார்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் வந்துட்டாரு, எங்கள் தலைவரை மிஞ்சி எதுவும் இல்லை, நாங்க தான் அப்படின்ற மாதிரி. அது தப்பு இல்லை. அந்த குழந்தை பருவத்தில் எப்படி பேசுவாங்களோ அவர்களுக்கு அந்த மாதிரி தான் பேச தோணும். ஏன்னா அதை மெச்சூர்டு சொல்லுவாங்க. அந்த மெச்சூர்டுலாம் ஆகணும், இன்னும் டைம் ஆகணும். ஏன்னா அரசியல்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த சினிமாவை சார்ந்து அப்படியே பேசிட்டா அதான் அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தம்பி விஜய் கூட எப்படி பேசுவாப்லன்னா, மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சினிமா டைலாக் மாதிரி தான் அவர் பேசுவாரு. நாங்கள் அப்படி, எங்களுக்கு எதிரி திமுக, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எதிரி, நாங்க நினைச்சா பாருங்க அடுத்து என்ன நடக்குது பாருங்க, அந்த மாதிரி சினிமா டைலாக் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதுக்குதான் சொல்றேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாக்களில் நடித்திருந்தாலும் அரசியலில் அனுபவம் உள்ளவர். அந்த அரசியல் அவர் எப்படி அனுபவம் உள்ளவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டில் செல்லாத இடமே இல்லை. மூல முடுக்கெல்லாம் போயிட்டு அரசியல் செய்திருக்கிறார், மக்கள் பணிகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று மூல முடுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய அரசியல் அனுபவம் வேறு. தம்பி விஜயுடைய அரசியல் அனுபவமே இல்லை. இனிமேல் தான் வராரு. அவர் இன்னும் ஒரு மக்களை சந்திக்கல. வராரு, ஒரு 2 மீட்டிங் பேசினாரு, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்ய வேண்டும், அதுதான் அரசியல். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் மூல முடுக்கெல்லாம் சென்று அரசியல் செய்வார்கள். உதாரணத்துக்கு தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லாத இடம் இல்லை. மூல முடுக்கெல்லாம் சென்று மக்களை சந்தித்திருக்கிறார், மக்களிடத்தில் பேசியிருக்கிறார். அதே போலதான் எல்லா அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தம்பி விஜய் அவர்கள் சினிமாவில் போல அப்படியே இப்படி கை காமிச்சிட்டு அப்படி டாடா பண்ணிட்டா எல்லாம் ஓட்டம் வந்துடும் சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த பேச்செல்லாம் மாறணும். நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு பிள்ளைகள், மாணவர்கள், இளைஞர்கள் 2 விதம் இருக்கு. ஒன்னு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னொன்று சினிமாவை பார்த்து அந்த சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், இளம் பெண்கள் ஓட்டு உங்களுக்கு இருக்கு. இதனாலதான் நான் பல முறை சொல்லினே இருப்பேன், உங்களுக்கு ஒரு 15% நிச்சயமா வாக்கு வரும். ஆனால் முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த பகல் கனவுலாம் காணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, என்னிடத்துல கூட்டணி வைத்துக் கொண்டால் நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி பேரெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லெட்டர் பேடு கட்சிகள் மட்டும் தான் இருக்குது. லெட்டர் பேடு கட்சிகள் உங்களோட கூட்டணி நீங்க சேர்த்துக்கிட்டு நீங்க பெரிய மாசா தேர்தல நிக்கலாம். தம்பி விஜய் அவர்கள் முதல்ல மக்களை போய் சந்திங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு. அவர் எதிரி இவர் எதிரி அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அப்படியே தமிழக முதலமைச்சராக இருந்தக்கூடிய அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாருமே காமராஜர் அவர்கள்லாம் இந்த நாட்டுக்காக, தமிழக மக்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார்கள். அதாவது வாய் பேச மாட்டாங்க. அவங்களாம் சும்மானா போயிட்டு பேசிட்டு இந்த சினிமா டைலாக்லாம் அடிச்சுட்டுலாம் போக மாட்டாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள். மக்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இது தேவைப்படுது. குடிநீர் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள், கல்வியின்றி பாதிக்கப்படுகிறார்கள், சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காமராஜர் ஐயா அவருடைய திட்டங்கள் பல வகையாக இருந்தது. அதனாலதான் இன்று வரை ஐயா காமராஜர் அவர்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். அப்ப அந்த அளவிற்கு அவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய காலம் முடிந்து விட்டது. அப்போ நீங்க அதே சொல்லி கொண்டிருக்காமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? மக்களுடைய நலனில் எப்படி அக்கறை செலுத்த போகிறீர்கள்? யார் யாருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இதை மட்டும்தான் பேச வேண்டும்.
இதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நீங்கள் மக்களிடத்தில் பேசினால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு வரும். இல்லை என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதாவது தெளிவான இருக்கக்கூடிய ஆட்கள் விஜய் அவர்களுக்கு வாக்கெல்லாம் போட மாட்டாங்க, ஓட்டெல்லாம் போட. இதுதான் உண்மை. நான் திருப்பி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். விளையாட்டு பிள்ளைகள், விளையாட்டு குழந்தைகள், எதுவும் தெரியாத இளைஞர்கள், சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களுடைய வாக்கு, பெண்களுடைய வாக்கு ஒரு 15% வாக்கு நிச்சயமாக வரும். மற்ற கட்சிகள் சொல்வது போல 1%, 2%, 3% இல்ல, நிச்சயமா வரும். அதுதான் சொல்றேன். விளையாட்டு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பா வரும் அந்த மாதிரி வாக்கு. ஆனா அதை வைத்துக் கொண்டு நாம முதலமைச்சர் ஆயிடும் சொல்லிட்டு கனவு காணாதீர்கள். ஏன்னா அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. நீங்கள் சினிமாவில் நடிப்பது போலே அரசியல்ல சாதிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எல்லாம் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூர்ந்து, எம்ஜிஆர் சாதிக்கவில்லையா, அவர் அரசியல்ல ஜெயிக்கவில்லையா அப்படிலாம் பேசினாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அவர் சாதாரணமா வரல. அவரும் திமுக இதுல எம்எல்ஏவா இருந்துதான் அவர் வந்திருக்கிறாரு. அரசியல் தெரியும் அவருக்கு. எல்லாமே அரசியல்ல ஊர்னவங்க தான். பட்டுன்னு அப்படியே போயினே இருக்குல்ல. ஆனா திடீர்னு நாங்க தான் அப்படின்றதான் மார்த்தட்டி கொள்ளாதீர்கள். நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் அந்த நடிப்பை சார்ந்துதான் நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துறீர்கள். நீங்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், நீங்கள் நடந்து கொள்ள விதமாக இருக்கட்டும், அத்துணையுமே நடிப்பு தன்மையாக தான் இருக்கிறது, உண்மையாக இல்லை. அது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இறங்கும் பொழுதும் உண்மையாகவே அரசியல்வாதியாக இறங்கி செயல்படுகிறார். இதுதான் அந்த வேற்றுமை. இதைதான் மக்கள் பார்ப்பார்கள். இது போன்றுதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சும்மானா பேசிட்டு நம்ம எம்ஜிஆர் போல அப்படின்ற ஒரு டைலாக்லாம் அடிச்சுலாம் போக வேணாம். மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. எல்லாமே புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று தெளிவாக அறிக்கை விடுங்கள். இன்று சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, யாருக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வாக்குறுதி நாம கொடுக்க போறோம், என்ன செஞ்சா மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்றதுதான் நினைவு கூற வேண்டும். அந்த மக்களுடைய நலனுக்காக நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும்படி இருக்க வேண்டும். தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது நல்ல நடித்தீர்கள், நல்ல நடிகர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம அரசியலுக்கு வந்துவிட்டோமே, நம்ம ஜெயிச்சாக வேண்டுமே, நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றான்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு பிரசாந்த் கிஷோர் அவரை ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க, அவரெல்லாம் நம்பி அரசியல் தயவு செஞ்சு செய்யாதீங்க. தன்னுடைய இடத்திலேயே அவரால் ஜெயிக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு பிரசாந்த் கிஷோரை நம்பிலாம் தண்டத்துக்கு காசு செலவு பண்ணாதீங்க. மக்களை நம்புங்க. மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள். மக்களுக்காக பிரசாந்த் கிஷோருக்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அவருக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை மக்களுக்கு கொடுங்க. நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. மக்களுக்கு கொடுங்க, அந்த மக்கள் பயனடைவார்கள். அப்போ மக்கள் பயனடும் போது மக்கள் மனதில் நீங்கள் நீங்காத இடம் பிடிக்க வேண்டும். இதுதான் அரசியல். நாம என்ன செய்யறோமோ அந்த திட்டத்தை மக்களுக்காக செய்யுங்கள். செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நேர்மையான அரசியல், உண்மையான அரசியல். அதே போல தேர்தல் களம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் இவர்களாம் இருக்காங்க பாத்தீங்களா, கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு 2 பேர் உங்ககிட்ட மெயினா இருக்காங்க. அந்த புசி ஆனந்த் ஒருத்தர், இன்னொருத்தர் ஆதவ் அர்ஜுனா. இவங்க 2 பேரையும் விட்டுடுங்க. இவங்க 2 பேருக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்க, அவங்க நிக்கட்டும், அது வேற விஷயம். இப்போ 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியில நீங்க யாரை கேண்டிடேட்டா நிக்க வைப்பீங்க? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யாரை கேண்டிடேட்டா நிக்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது சும்மா இந்த மாவட்ட செயலாளர் கொடி கட்டிட்டாங்க, பேனர் அடிச்சிட்டாங்க, கூட்டத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் கேண்டிடேட்டை நிக்க வச்சா நிச்சயமா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் விளையாட்டு விஷயமே இல்லை. அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நிக்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு அரசியல் என்றால் என்ன, அரசியல் அமைப்பு என்றால் என்ன, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு முன்பாகவே ஒரு பதிவு தெளிவாக போட்டேன், எப்படி நீங்கள் கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. 2 உதாரணம் கொடுத்தேன். ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள்.
அவர் தனிச்சையாக தான் தேர்தலை சந்தித்துக் கொண்டே வருகிறார். அவர் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டார். வெற்றியோ தோல்வியோ நான் தனிச்சையாக தான் இருப்பேன் அப்படின்ற அவருடைய முடிவுல, அவருடைய கொள்கையில மாறாமல் இது வரைக்கும் இருக்கிறார். அவரோட நிக்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தகுதி வாய்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதே போல மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்களும் அவருடைய கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா படித்தவர்களாக இருப்பார்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக இருப்பார்கள், மக்கள் பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது போன்றுதான் இருக்க வேண்டும். அதேதான் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் கேண்டிடேட்ஸ் ஆக இது போன்ற ஆட்களை நிறுத்தினால் மட்டும்தான் மக்கள் உங்கள் மீது ஒரு விருப்பம் கொண்டு வாக்களிப்பார்கள். ஏனோ தானோ என்று இவன் எனக்கு கொடி வச்சிருக்கான், இவனுக்கு பேனர் வச்சிருக்கான், நிறைய செலவு பண்ணிருக்கான், கூட்டத்தை கூட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத நபர்களை தேர்தலில் நிற்க வைத்தால் மாபெரும் தோல்வியை தழுவீர்கள். இதுதான் உண்மை. கூட இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. தம்பி விஜய் அவர்களுக்கு கூட இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புகழ்ந்து பேசினாதான் எல்லாருக்குமே பிடிக்கும் அரசியல்ல. அதாவது உண்மையை சொல்லிட்டா கோபம் வந்துடும். அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் தலைவர் விஜய் அவர் தான் வருங்கால முதல்வர், எங்கள் தலைவர் நிரந்தர முதல்வர், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி எல்லாம் கூட இருக்கிறவங்க அப்படியே பில்டப் கொடுத்துனே இருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதை நான் மக்களுக்காக கொடுத்தால் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க கூடும். ஆனா நீங்க இப்ப இருக்கிற அத வர்ஜனா சரி, புசி ஆனந்தன் சரி, நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, இந்த இவர் பிரசாந்த் கிஷோர் வந்தார்ல, அவரை நம்பிதான் நீங்க எல்லாம் வந்து அரசியல குதிச்ச மாதிரியும், அவருதான் உங்களை வந்து அப்படியே அந்த பில்டப் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரு, அவர் இருந்தா போதும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மாயை அப்படியே போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நம்பாதீங்க. மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நம்புங்க. நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதற்காக தான் உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுகிறேன். வெற்றி பேச்சு, வெற்றி புகழ் இதெல்லாம் விட்டுடுங்க. மக்களை சந்தியுங்க, மக்களுடைய தேவைகளை சந்தியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய கட்சி வளரும், நிற்கும். இல்லை என்றால் எப்படி மக்கள் நீதி மையம் ஒன்றுமே இல்லாம போனது. ஏன்னா கமலஹாசன் வந்து இப்படி பெருசா நம்ம பில்டப் பண்ணி தான் அரசியலுக்குள்ள வந்தாரு. உலக புகழ், அவரு உலக நாயகன். வந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் ஓட்டு போட்டு இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் பெரிய மாயை வந்தது. ஆனால் கடைசியில அவருடைய நிலைமை பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இதுதான் இத்தனைக்கும் அவர் அருமையாக ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தேர்ந்தெடுத்தார். நல்ல அனுபவம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தான் கேண்டிடேட்டா போட்டார். எல்லாருமே வந்து அண்ணன் சீமானாக முடியாது. அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் தனிச்சையாக நிற்கக்கூடிய தைரியம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. வேற எந்த கட்சிக்கும் இல்லை. இதுதான் உண்மை. எல்லோரும் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறார்கள். ஏதாவது ஜெயிச்சாகணும். ஆனால் ஒரு சட்டம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து எல்லாருமே தைரியமா கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஏன் கூட்டணின்ட்டு போறீங்க? தேர்தல் ஆணையமும் ஜனாதிபதியும் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அத்துணை கட்சிகளும் தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க வச்சுங்களா, எவ்வளவு நல்லா இருக்கும். திமுகவா அதிமுகவா இப்படிதான் தைரியமா இருக்கலாம். மாறி மாறிதான். சரி, ஏதோ பாஜக வராங்களா, காங்கிரஸ் வருதா. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்கன்னா பெரிய கட்சிகளோட சேர்ந்து அவருடைய பயணிக்கிறாங்க. அதாவது ஜெயிச்ச பிறகு என்ன சொல்றாங்கன்னா, என்னாலதான் உங்க கட்சி ஜெயிச்சுது. இது போன்ற வாதங்கள், இது போன்ற விவாதங்கள் இதெல்லாம் தேவையில்லை. பாருங்க, தனியா நின்னா நீ யாரு, உனக்கு எவ்வளவு ஓட்டு, இதெல்லாம் வந்து லிஸ்ட். அப்புறம் நீங்க கட்சி நடத்துவீங்களா? தைரியமா தான் கட்சி நடத்துங்க, அது வேற. ஆனா உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுனோட தனியா நில்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளா தனியா நில்லுங்க, காங்கிரஸா தனியா நில்லுங்க, கம்யூனிஸ்டா தனியா நில்லுங்க, பாஜகவா தனியா நில்லுங்க, அதிமுக தனியா நில்லுங்க, திமுக தனியா நில்லுங்க, சீமானவர்களா தனியா நில்லுங்க, விஜய தனியா நில்லுங்க. அப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். மக்கள் மனதில் யார், எந்த கட்சி அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். நீங்க அதற்கு பிறகு நீங்க கூட்டணி வச்சுக்கீங்க, எதுவுமே பண்ணிக்கீங்க. ஆனா தேர்தல் அப்படின்னு வரும்போதோ ஒவ்வொரு கட்சியும் தனிச்சையா தான் நிற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை உருவாக்கி நிற்க வைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்காது? அது ஒரு காலத்துல இருந்தது, இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல. நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல கருத்து. இதெல்லாம் முடிவு பண்ணலாம். தேர்தல் ஆணையமே சொல்லலாம், இதெல்லாம் வந்து ஜனாதிபதி பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாமே வந்து தனிச்சையா தான் நிக்கணும் தேர்தல்ல, அதன் பிறகு பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். நல்ல விஷயம் இதெல்லாம்.
ஏன்னா ஒருத்தரை வந்து குறை சொல்லாம ஏன்னால தான் உங்க கட்சி ஜெயிச்சுன்னு சொல்லாம அப்படியே புகழாரம் சூட்டிக் கொள்ள வேண்டாம்ல. யாருக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிடல. அதுக்காக தான் சொல்றேன். எல்லாருமே எல்லா கட்சியும் சீமான் அவர்களை போல இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி விஜய்க்கு மறுபடியும் சொல்கிறேன், மக்களை சந்தியுங்கள், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அரசியல் என்னவென்று தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.